ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மோரேஷி டைரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 10 மந்த்ஸோட பேபி ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோட பாப்பாவுக்கு 9-10 மந்த்ஸ் இருக்கும்போது நான் நல்லா ஃபுட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவளுக்கு வந்து 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 10th மந்த் ரன்னிங். ஸோ இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் என்ன கொடுக்குறேன், ஃபுட் என்ன டெய்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவளுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து கோதுமை இடியாப்பம் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அது ரெடி பண்ணி முடிச்சுட்டு அது வந்து நான் அவளுக்கு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இடியாப்பத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அலாக்கில் கோதுமாவை நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து 2 ப்ராசஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்துக்கு பிழிகிற மாதிரி ஒரு மெத்தட் இருந்தது. ஃபஸ்ட் நான் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லாவே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கை கொஞ்சம் சூடு அந்த ரொம்ப ஆறினதுக்கப்புறம் பிசையக்கூடாது. கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் வந்து இடியாப்பத்தை வந்து புளியும் போது ரொம்பவே ஹார்டாக தான் இருந்தது. அது அவ்வளோ சாஃப்டாக இல்லை. பட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, கோதுமை மாவை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கணும். இட்லி தட்டில் வந்து முதலே ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணினதுக்கப்புறமா எடுத்துட்டு சுடு தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பொறுக்கிற சூட்லேயே நம்ம வந்து பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சுடு தண்ணி விட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசையணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது நீங்கள் தொட்டு பார்த்தாலே அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போனா உங்களுக்கு வந்து பிழியறது ரொம்ப ஈஸி. இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் பண்ணுறது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதுக்கு. அண்ட் இடியாப்பத்துக்கு வந்து நான் தொட்டுக்க தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். பையனுக்கும் பாப்பாவுக்காக தேங்காய் பால் தான் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இடியாப்பத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது கூட நீங்கள் பண்ணிக்கலாம், குருமா அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து அவளுக்காக வந்து தேங்காய் பால் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் செகண்ட் மெத்தட் சொன்னேன்ல, அதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இடியாப்பம் புளியறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. 7-8 மந்த்ஸ் வரைக்கும்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பட் இப்போல்லாம் வந்து நிறைய விளையாட்டு வந்துருச்சு. ஸோ உட்காரதே கிடையாது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. வெளியில் கூட்டிகிட்டு போய் சில டைம் காக்கா குருவியெல்லாம் காமிச்சு தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. எப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். ஸோ இடியாப்பம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. முதல்ல பையனுக்கு வந்து கிளாஸு, ஸோ அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கிளாஸ் காமிச்சாச்சு. இவளுக்கும் வந்து கொடுத்து கொஞ்சம் கீழே அமுச்சு வச்சுருக்கேன். மற்ற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்காக. எங்களுக்கு இன்னும் டிஃபன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சமையலும் கொஞ்சம் முடிச்சு வைக்கணும். மார்னிங் வந்து டெய்லியுமே ஒரு 8:30 to 9:30 அந்த டைமுக்குள்ளே வந்து எப்பவுமே டிஃபன் அவளுக்கு கொடுத்துட்றது. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், இல்லை உப்மா, ஸோ இந்த மாதிரி எதுனாலும் வந்து அவளுக்கு மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது. 9 to 10 months அவளுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து வந்து இப்போ அவளுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சீக்கிரமாகவே. ஸோ லஞ்ச் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சார் எங்கே இந்த பொம்மை? இவளுக்கு மத்தியானத்துக்கு வந்து இன்னைக்கு கீரை சாதம் கொடுக்க போகிறேன். கீரை வந்து வேக வச்சுட்டேன், எங்களுக்கும் சேர்த்து கீரை தான், உப்பு இல்லாமல் வேக வச்சுட்டேன். அண்ட் அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு காரம் கொஞ்சோண்டு போட்டு நாங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு இவளுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மத்தியானம் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போது வந்து விளையாடிட்டுருக்கா. ஸோ விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவா. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சமையலை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் அவள் தூங்குவா. தூங்கி முடிச்சதுக்கப்புறமா 1:30 அந்த மாதிரி வந்துக்கும் போது தான் வந்து சாப்பாடு கொடுப்பேன். தாங்க மேடம், தூக்கம் வருதா மேடம்க்கு? குட்டி மேடம் என்ன பண்ணுறீங்க? குட்டி மேடம் மணியெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களா? ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. எல்லாருக்கும் பாய் காமிங்க, பாய் காமிங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எழுந்திருக்கல. அதனால சரி அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே வந்து அவளுக்கு கீரை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ கீரை வந்து வேக வச்சதை
மிக்சியில் போட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்ந்து வந்து கீரை கடையல் மாதிரி வந்து அவருக்கு செஞ்சிட போகிறப்போ. ஸோ விழுந்துக்கிறதுக்குள்ளே வந்து இப்போ செய்யணும். எப்போவுமே வந்து ஒரு மத்தியானம் இந்த மாதிரி டைமில் வந்து அவள் 1.5 hours தூங்கிடுவா. ஸோ இதர் 11 o'clock தூங்க ஆரம்பிச்சானா 12:30க்கு வந்துருப்பா. அவள் எப்போ தூங்குறா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ எந்த டைமுக்கு அவள் தூங்குறாலும் அப்போலேருந்து ஒரு 1 hour இல்லை 1.5 hours வந்து நல்லாவே தூங்குவா. ஸோ இப்போ போயிட்டு டக்குன்னு வந்து செஞ்சிடுறேன். ஸோ அரைச்சிட்டேன். இதோ கீரை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ டக்குன்னு வந்து நான் கீரை செய்ய போகிறேன். அவளுக்கு செஞ்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சின்னோண்டு கடையில் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் தான் விடணும். நெய் ஆக்சுவலி இல்லை, அதனால் தேங்காய் எண்ணெய் லைட்டாக விட்டு இதில் வந்து மிளகு சீரக பொடி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நான் பைத்தம் பாசிப்பருப்பும் வேக வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் இதில் வந்து உப்பில் எதுவுமே சேர்க்கலை. நான் யூஸ்வலி வந்து மத்தியானம் பருப்பு சாதத்துக்கு மட்டும்தான் லைட்டாக உப்பு போட்டு கொடுக்குறேன். மற்றபடி உப்பு சக்கரைலாம் வந்து நான் சேர்க்கறது இல்லை அவளுக்கு. அவளுமே சாப்பிட்டுக்கிறா. ஸோ அதனால் நானும் அதை வந்து நிறையெல்லாம் சேர்க்கறது இல்லை அவளுக்கு. இதுலேயும் துளியோண்டு தான் உப்பு போட போகிறேன். ஸோ இவ்வளோண்டு தான் நான் வந்து லைட்டாக இதுலேயுமே பாதி தான் போட போகிறேன். ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். மூடி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். மேடம்க்கு கீரை ரெடி ஆயாச்சு. மேடம் ஏந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து 7th monthலேருந்தே பருப்பு சாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் ஆச்சு அப்படின்னா பருப்பு சாதம் தான். ஏதோ காயெல்லாம் போட்டு பருப்பு சாதம் கொடுப்பேன் அவளுக்கு. இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து அதுவே மெயின் ஃபுட்டாக வந்துட்டு கொடுக்கல. பிகாஸ் அது ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும்ல. ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் கொடுத்துட்டு பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதமாக வந்து அதோட கம்பைன் பண்ணி அப்படி தான் நான் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள்லாம் என்னெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுன்னா அண்ட் மிட் மார்னிங் வந்து அவளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தது. ஸோ இப்போல்லாம் வந்து 10th month 9th monthலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 10th month ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் மிட் மார்னிங்கில் வந்து ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது பசிக்கிறது அவளுக்கு. ஸோ அதனால் வந்து மிட் மார்னிங் இந்த 11 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இருக்கிற ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஈவினிங் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது இல்லை. மார்னிங்லேயே வந்து இந்த மிட் மார்னிங்கில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா நான் கொடுத்துருவேன் அவளுக்கு. ஹலோ, நாங்கள் எழுந்தாச்சு. நாங்கள் 3 மணிக்கு தான் எழுந்தோம் இன்னைக்கு. செம்ம தூக்கம். தூங்கி எழுந்து இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம். கீரை சாதம். பை காட்டுறியா நீ பண்ணு. பை. ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி யூஸ்வலி எப்போவுமே ஈவினிங் ஒரு 4:30 இல்லை 5 அந்த டைமுக்கு வந்து இவளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதர் வந்து கஞ்சி இல்லை கட்லெட்டு இல்லைன்னா வந்து சூப்பு இல்லை வெறும் காய்கறி ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மேடம் தூங்கி ஏந்தது லேட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுத்துருக்கு. ஸோ ஈவினிங் ஏதாவது லைட்டாக கொடுத்துட்டு நைட்டு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுக்கணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் வந்து அவளுக்கு நான் லைட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவள் சாப்பிட்டதே ரொம்ப லேட்டு. அதனால வந்து கொஞ்சம் ஈவினிங் வந்து அவளுக்கு ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி இன்னைக்கு கொடுக்க போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து என்ன கொடுப்பேன்னா ஈவினிங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் இப்போ அவ்வளோவா கொடுக்கறது இல்லை. இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால மேபி சம்மர் சீசன் வந்துச்சு அப்படின்னா நான் அகெயின் ஈவினிங்கில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன். இப்போ வந்துட்டு சூப்பு இல்லை காய்கறி வேக வச்சு கொடுக்கறது, கஞ்சி ஏதாவது ஹாட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆப்பிளுமே நம்ம ஸ்டீம் பண்ணோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஆப்பிள் வந்து நான் கொடுப்பேன். சில டைம் ஆப்பிளை வந்து நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மார்னிங்கே ஊற வச்சு அதோட வந்து சேர்ந்து அரைச்சி கொடுப்பேன். கஞ்சியோட மிக்ஸ் பண்ணி அப்படி கூட கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஈவினிங் அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் இப்போ 7 days இருக்குது அப்படின்னா அதில் 2 days வந்து கஞ்சி, 2 days வந்துட்டு சூப்பு, 2 days வந்து கட்லெட்டு அண்ட் அடுத்த 2 days வந்து காய்கறி ஏதாவது. ஸோ
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 2 days காய்கறியிலே வந்து ஃப்ரூட்ஸும் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸ்னால் என்ன, இந்த ஆப்பிள் தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா ஆப்பிள் தான் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் ஹாட்டாக வரும். மற்றதெல்லாம் இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்ண மாட்டோம்ல. நேந்திர பழம் வேணால் பண்ணுவோம், நம்ம வேறு எதுவுமே வந்து நம்ம ஸ்டீம் பண்ண மாட்டோம்ல. ஸோ நான் அப்படி தான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே லைட்டாக தான் கொடுக்குறேன். ஏன்னா அவள் சாப்பிட்டது ரொம்ப லேட்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துட்டு நைட்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து அவளுக்கு தோசை தான். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்கிறது, அவளுக்குன்னு செப்பரேட்டாக வந்து இப்போது பண்ணுறதில்ல. எங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதே வந்து அவளுக்கு உப்பு காரம்லாம் கம்மியாக, உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் தான் அவளுக்கு கொடுக்கறது. அதனால ஆக்சுவலி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் வந்து பையனுக்குமே ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். அண்ட் நானுமே ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். இவளுக்குமே அப்படியே வந்து ஏதாவது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நைட்லேயுமே இன்னைக்கு எல்லாருக்குமே தோசை தான். ஸோ அவளுக்குமே வந்து தோசை தான். ஸோ அப்படி வச்சுக்கிட்டா ஆக்சுவலி ஈஸியாக இருக்குது. நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தனியாக பண்ணி வந்து நீங்கள் பழக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதுலேயும் நீங்கள் காயை மட்டும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க, உப்பு காரம்லாம் போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஆப்பிளை கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸ்டீமரில் தான் வந்து நான் இப்போ ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த காய்கறியில் எதுனாலும் வந்து நான் இந்த ஸ்டீமரில் தான் வந்து ஸ்டீம் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த ஸ்டீமர். அமேசான்லேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ எல்லா ஆப்பிளையும் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 20 minutes ஆப்பிள் வந்து ரெடி ஆகிடும். பால் போய் புடி 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 புடி. அத பாலா அப்படியா? குடிச்சிட்டியா? அம்மாக்கு தா. சௌமியா எங்க பாரு. சௌமியா நீ பண்ண. சௌமியா மூக்கிங்கே. சௌமியா மூக்கிங்கே. சௌமியா மூக்கிங்கே. நீ பண்ண. சௌமியா பால் எங்கே போச்சு? அதோ இருக்குதா பால்? அங்க போச்சு பால். அங்க போச்சு பால். சௌமியா சரி. தோசை அம்மா தோசை சாப்பிட்றீங்களா நீங்கள்? போய் சாப்பிடுவீங்களா நீங்கள்? எப்படி சாப்பிடணும்? இல்லையே, அரைக்கணும். இந்தா சாமியா சாமியா. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து இட்லி தோசை அப்படி இருந்ததுன்னா வந்து நான் பேபி லிவினிங் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு வந்து கையில் கொடுத்துருவேன், அவளே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதை பற்றி ஷேர் பண்ண சொல்லி. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாகவே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.